Hi, hello friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வெரைட்டிஸ். அதாவது எத்தனை டைப்பான ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அந்த ஸ்பீக்கர்ஸ்ல எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஹாலுக்கு இந்த மாதிரி சைஸுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி ஸ்பீக்கர் சூஸ் பண்ணணும்ன்றத பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 டைப்பான ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம ரெகுலர் யூசேஜ்ல. அந்த 5 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து கியூப் மாடல் ஸ்பீக்கர்ஸ். அதுதான் முன்னாடி இருக்கிற இந்த கியூப் மாடல் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர்ஸோட டிரைவ் அண்ட் சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியங்கா இருக்கும். அதாவது இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கைக்குள்ளேயே அடங்குற மாதிரிக்கு ரொம்ப சின்னதா ஒரு 2 இன்ச் டிரைவ்ல தான் மேக் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ஹாலுக்குலாம் சூட் ஆகும்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 12க்கு 14 சைஸ், ஒரு 12க்கு 16 சைஸ், இந்த மாதிரி ஹால் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப இருக்கு தெரியக்கூடாது. ஸ்பேஸ் வந்து இந்த ஹோம் தியேட்டருக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, எனக்கு ரொம்பவே இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கியூப் டைப் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் ரெண்டாவது டைப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது காமனா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுதான் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். அதாவது அந்த ஸ்பீக்கர்ஸோட சைஸை பொறுத்த வரைக்கும் 1 அடியில இருந்து 2 அடி வரைய உயரம் இருக்கும். மேக்சிமம் நிறைய எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சரௌண்டிங்க்கு வந்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி சம் ஏவியர்ஸ்ல வந்து நீங்க ஃப்ரண்ட் அண்ட் சரௌண்ட் பேக், சரௌண்ட் ஹைட், அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து காமனாவே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கான இடம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றது இதுக்கு ஒரு ஈக்குவலான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி மூணாவது டைப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ். அதாவது ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா டவர் ஸ்பீக்கரை தான் நம்ம ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவோம். இதே இது இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹால்லையோ இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் யூஸ் பண்ண போறோன்ற இடத்துல வந்து நீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்க ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸா, அதாவது டவர் ஸ்பீக்கர்ஸா சூஸ் பண்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஹோம் தியேட்டர் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இந்த லெஃப்ட் ரைட் சென்டர் ஸ்பீக்கரை வந்து எவ்வளவு தூரம் நீங்க பார்த்து செட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் சவுண்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்பீக்கர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு இன்னமும் தெரியாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்கானே இன்னும் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அவங்களுக்காக சொல்றேன். இது அடுத்த டைப், 4வது டைப் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு வால் மவுண்டிங் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இந்த வால் மவுண்டிங் ஸ்பீக்கர்ஸ்ன்றது உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸா வந்து வராது, அது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரா வரும். அதை வந்து நம்ம வால்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இது மேக்சிமம் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப காமனா யூஸ் பண்ற ஹோம் தியேட்டர் செட்டப்ல எல்லாம் வால் மவுண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு மேல வந்து உங்களுக்கு மேட் பினிஷ், அதாவது டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டா ஸ்பீக்கர்ஸ் எங்க இருக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஆனா சரௌண்டிங் வந்து நல்லாவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி டைப்ல வந்து யூஸ் பண்ற இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் வால் மவுண்டிங் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செவுத்துலயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைப்ல வரும். அடுத்து 5வது டைப்ல உள்ள ஸ்பீக்கரை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். டால்பி அட்மாஸுக்கு தனியாவே செப்பரேட்டாவே சம் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. டாயா ஹார்மனி, போல்க், மிஷன், இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ்ல டால்பி அட்மாஸுக்குன்னு தனி ஸ்பீக்கர் செக்மெண்டே இருக்கு. அந்த ஸ்பீக்கர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சீலிங்ல யூஸ் பண்றதுக்கான ஸ்பீக்கர்ஸ் பேர் தான் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். அதாவது நீங்க நிறைய ஹோம் தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க 7.1.2 இல்ல 7.1.4 அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அந்த 7ன்றது வந்து உங்களுக்கு 7 ஸ்பீக்கர் மென்ஷன் பண்ணும். அதாவது ரைட், லெஃப்ட், சென்டர் அண்ட் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் அந்த 7 சேனல்ஸ். இதே இது 7.1 அப்படின்ற போது அந்த 1ன்றது அந்த ரூம்ல யூஸ் பண்ற சப்வூஃபரோட கவுண்ட். அதாவது நீங்க ஒரு சப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 7.1 வரும். நீங்க 2 சப்பா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 7.2 அப்படின்ற சேனல்ல பிரிச்சிருப்பாங்க. இதே இது 7.1.2 அப்படி எடுத்திருந்தாங்கன்னா 7 சேனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, 1 சப்வூஃபர் இருக்கு, அதே மாதிரி 2 டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதத்தான் இவங்க 7.1.2 இல்ல 7.1.4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கியூப் மாடல்ல உள்ள ஸ்பீக்கர்ஸ், JBLல உள்ள கியூப் ஸ்பீக்கர்ஸும் ஹர்மன் கார்டன் AVR வித் யமகா சப்வூஃபரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
நிறைய பேர் லோ பட்ஜெட்ல 5.1 ஃபுல் பேக்கேஜா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதாவது எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது, எனக்கு ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியக்கூடாது, பட் சவுண்ட் எஃபெக்ட் சரௌண்டிங்லாம் நல்லா இருக்கணும், என் ரூம் வந்து ஹால் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, அதாவது ஒரு 12க்கு ஒரு 16 சைஸ் தான் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாடலில் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாமா? ஸ்பீக்கர்ஸை வந்து நாங்கள் வந்து JBL ஸ்பீக்கர்ஸ் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். JBL டியூப் ஸ்பீக்கர்ஸ், அதாவது மாடல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா JBL SCS 140PK அப்படின்ற கியூப் ஸ்பீக்கர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ், அதாவது 5.0 பேக்கேஜ். இது உங்களுக்கு டியூவல் டிரைவா ஆப்ரேட் ஆகும். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ohmsல வந்து 50 வாட்டேஜ்ல வந்து ரன் ஆகக்கூடிய பவர் உள்ள ஸ்பீக்கர்ஸ் தான். டிரைவை பொறுத்த வரைக்கும் 12 mmல டைட்டானியம் லேமினேட்டட் டூன் வீடியோ ஷீல்டு HF யூஸ் பண்ணியிருக்க டிரைவ் இது வந்து டூயல் 75 mm பேப்பர் கோன் வீடியோ ஷீல்டு மிட்ரேஞ்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மிட்ரேஞ்ச் அண்ட் டியூட்டர் டூவேல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னாய்ஸுக்காக ரொம்ப அக்யூரேட்டான பவர் கொண்ட டியூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கு. ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் டிரைவ்ல கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு நடுவில் உள்ள டியூட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 mmல டைட்டானியம் லேமினேட்டட் டூம் வீடியோ ஷீல்டு HF தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மிட்ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 75 mmல பேப்பர் கோன் மிட்ரேஞ்ச் தான் உங்களுக்கு டியூவல் மிட்ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு த்ரோ நல்லா இருக்கும். அதில் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நம்ம Yamahaல தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அட்வான்ஸ்டு Yamaha ஆக்டிவ் சர்வ் டெக்னாலஜி இருக்கிற மேக்னெட்டிக் ஷீல்டு டைப்பு சப்வூஃபர் தான் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சைஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.5 inches, அதாவது 16 cm உள்ள கோன் ஊஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்ல இருக்கு 100 watts RMS. இதோட டோட்டல் வெயிட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 kg வரும். அதாவது நல்ல பவர்ஃபுல்லா நல்ல டீப் பேஸ் இருக்கிற மாதிரி சப்வூஃபர் தான் நாங்க இந்த AVR கூட மேட்ச் பண்ணியிருக்கோம். ஹர்மன் கார்டன்ன்றது JBLோட ஒன் ஆஃப் த பிராண்டு தான். அதாவது இந்த ஹர்மன் கார்டன்றது JBL கூட சேர்ந்த பிராண்டு தான். ஸோ அதனால பேஸ் எஃபெக்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஆம்பிளிஃபயரை பொறுத்த வரைக்கும் ஹர்மன் கார்டன்ல AVR 142 அப்படின்ற ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுவரை ஓப்பன் பண்ணாத சர்வீஸ் பண்ணாத ஒரு பிராண்ட் நியூ சிஸ்டமாக தான் இருக்கு. எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் டேமேஜஸ் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. இதில் உள்ள எல்லா பட்டன்ஸும் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே எல்லா சோர்ஸுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன்லயுமே உங்களுக்கு டால்பி சப்போர்ட் இருக்கு. நீங்க இதுல ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி டால்பியை வந்து ஃபீல் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் கோஆக்சியல் இன்புட் இருக்கு. அதுக்கு நீங்க தனியா ஒரு க்ளோசிங் டோர் வரையே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு அனலாகும் கொடுத்துருக்காங்க. இதுல வால்யூம் கண்ட்ரோல்ல உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் எரியுறது ரொம்பவும் பிரீமியமாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹர்மன் கார்டனை பொறுத்த வரைக்கும் லுக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதுல மெயினான ஆப்ஷன் வந்து HDMI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 HDMI இன்னு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பல DVD பிளேயர்ஸ் ப்ளூரே பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு HDMI அவுட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்னை பொறுத்த வரைக்கும் கோஆக்சியல் 3 கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலா 5 பின்னாடியும் 2 முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பனானா போர்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுல 8 ohm ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்வூஃபர் ப்ரீ அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க பெரிய சப்வூஃபர் வரை கொண்டு எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனலாக பொறுத்த வரைக்கும் நிறைய அனலாக் கொடுத்துருக்காங்க. FM AM போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல வந்து 5 சேனலுக்கான இன்புட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு DVD பிளேயர்ல இருந்து ஒரு 5 சேனலை தனியா எடுத்து செப்பரேட்டா இதுல இன்புட் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 சேனல் செப்பரேட்டாவே இருக்கும். இது வந்து உங்களுக்கு மேக்கிங் வந்து USA கொடுத்துருக்காங்க.